ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஞ்சியா ஸ்டடி சர்க்கிள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறாங்க அப்படின்னா, ஏப்ரல் மந்தோட 27 30 வரை இருக்கிற கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். தினம் ஒரு திருக்குறள். எதிரெதிராக காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். பொருள் விளக்கம். வரப்போவதை முன்பே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவர்களுக்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை. அதிகாரம் அறிவுடைமை. ஹெட்லைன்ஸ். Tangentco gets patent for concept to product transformer from Myture. Second, tall statue of Kali founded in Rajasthan. Third, editorial, protecting rivers. Fourth, 57% water resource in Chennai lakes. Fifth, allegation of high sugar mixture in children's food. Sixth, editorial, Bharatidasan. Seventh, Manipur Mandapam for Bharatidasan in Chennai. இல்லை ஃபஸ்ட் நியூஸ் பார்க்கலாம். தமிழக மின்வாரிய பொறியாளர்கள் உருவாக்கிய பெல்லோ கருவிக்கு மத்திய அரசு காப்புரிமை. இந்த பெல்லோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மின் விநியோகத்தில் மின்மாற்றி மிக முக்கியமானது. அதில் ஈரப்பதம் இருக்கிறதுனால அந்த மின்மாற்றி சீக்கிரமாக பழுதடைஞ்சிரும். அதனால இந்த பெல்லோவை யூஸ் பண்ணும்போது அது என்ன பண்ணோம் அப்படின்னா, மின்மாற்றியில் ஈரப்பதம் இல்லாமல் ஆக்சிஜன் இருந்து முழுமையாக மின்மாற்றி பாதுகாக்கவும் இது யூஸ் ஆகிட்டுருக்கு. இதுக்கு முன்னே சிலிக்கா ஜெல் அப்படின்றத யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ சிலிக்கா ஜெல்லுடன் சுருங்கிய வடிவம் இந்த பெல்லோவை யூஸ் பண்ணுறதுனால தமிழக மின்வாரியம் அதை மின்மாற்றியில் எந்த பழுதும் ஏற்படாமல் அதிக நாள் உழைச்சிட்ருக்கு. இதை தமிழ்நாட்டில் கண்டுபிடிச்சனால தமிழ்நாடு மின்வாரியம் இதுக்கு காப்புரிமை கேட்டிருந்தாங்க எப்படின்னா 2015. அதனால இந்திய பெல்லோ கருவிக்கு மத்திய காப்புரிமை அலுவலகம் 16/4/2015 முதல் 20 ஆண்டுகள் காப்புரிமை வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ராஜஸ்தானில் ஒரே கல்லில் 18 அடி உயர காளி சிலை வடிவமைப்பு. ராஜஸ்தானில் ஒரே கல்லை செஞ்ச 18 அடி உயர காளி சிலை கேரளாவுக்கு போயிட்டுருக்கு. இது எங்கே அப்படின்னா, ராஜஸ்தானில் 30 அடி நீளமும் 20 அடி அகலமும் கொண்டது பளிங்கு கல்லான 18 அடி உயர சிலை. இது ஜெய்ப்பூரை சேர்ந்த சிற்பி யாருன்னா புகேஷ் பரத்வாஜ் அப்படின்றவங்க வடிவமைச்சிருக்காங்க. இதோட டன் பார்த்திங்க அப்படின்னா 50 டன் எடை கொண்டது. இந்த சிலை எங்கே போயிட்டுருக்கு பார்த்திங்க அப்படின்னா, கேரள மாநிலத்தில் திருபுவனத்தில் உள்ள பௌர்ணமிகாவா அப்படின்ற கோயிலுக்கு போயிட்டுருக்கு. அதுவும் இல்லாமல் உலகிலே மிகப்பெரிய பஞ்சமுக கணேசர் சிலை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, திரிபுவன சுந்தரி தேவி அம்மன் கோயிலில் இருக்குது. அடுத்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஆறுகளை காப்பது அவசர தேவை. ஏன் அப்படின்னா, அடுத்து உலகப்போர் தண்ணீர் தான் வரும்னு சொல்லிட்டு அறிஞர் சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னா, மக்கள் தொகை அதிகரிச்சிட்ருக்கு, தண்ணி தேவையும் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. இதனால் உலகப்போர் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஏன் காக்கணும் பார்த்தீங்க அப்படின்னா, காவிரி ஆறின் துணையாறு ஒன்று என்னென்னா அமராவதி. அங்கே நிறைய அது எங்கே பாயுது அப்படின்னா, கரூர் திருப்பூர் மாவட்டத்தில் பாஞ்சிட்ருக்கு. அங்கே தொழிற்சாலை நிறைய இருக்குது. அதனால அந்த காவிரி நதி ரொம்ப மாசடைஞ்சு இருக்குது. குடிநீருக்கும் இல்லாமல் விவசாயத்துக்கும் இல்லாமல் இருந்துகிட்ருக்கு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் கூவம் நதி போயிட்டுருக்கு. அப்போ அந்த காலத்தில் ஒரு நன்னீர் ஏரியா, குடிநீருக்கு ஏற்ற ஏரியா இருந்துச்சு. ஆனால் இப்போ ஒரு சாக்கடை நதியாக இப்போ ஆகிட்டுருக்கு. இதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா, கர்நாடகத்தில் காவிரி குறுக்கே காவிரி கர்நாடகாவில் ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. அங்கே குறுக்கே மேக கோதா ஆறு என்ற ஒரு அணையை கட்டிருக்காங்க. கர்நாடக மாநிலம் போட்டிருக்காங்க. அப்படி அவங்க கட்டிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு தண்ணி சுத்தமாக வராது. அதனால் நம்ம தமிழ்நாடு பாலைவனமாக மாறிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த சங்க காலம் இருக்குல்ல, பண்டைய தமிழ் மக்கள் ஆறுகளையும் ஏரிகளையும் குளங்களையும் போற்றி பாதுகாத்திருக்காங்க. அதுவும் இல்லாமல் மலையரை சேமித்து வைப்பது மன்னரின் தலையாக கடமா இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த நூல் சொல்லுது அப்படின்னா, புறநானூறு சொல்லிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் தண்ணியை பாதுகாக்கிறாங்கல்ல, அவங்க என்னென்னா மூவகை இன்பம் பெற்று புகழடைவார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புறநானூறு சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் நீரியல் தொழில்நுட்பத்தில் தமிழர்கள் மிக முக்கிய பங்கு வகிச்சிட்ருக்காங்க உலகத்திலேயே. அதுவும் இல்லாமல் 1970 பொதுப்பணித்துறை புள்ளி விவரப்படி தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குன்னா 39,202 ஏரிகள் இருக்குது. அதுவும் இல்லாமல் மிக முக்கியமானது என்ன பார்த்திங்க அப்படின்னா, சுமேரிய நாட்டு மன்னன் யார் அப்படின்னா ஹெம்ருன். அவங்க நீர்ப்பாசத்தை அவங்க சட்டத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அப்பயே சட்டங்களை எழுத்தோடியில் உருவாக்கியிருக்காங்க. அந்த சட்டத்தில் கால்வாய்களை பராமரிப்பது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு விரிவாக்கம் அந்த சட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் தென்னிந்திய வேளாண்மைக்கு பெருந்தொண்டாற்றவர் யாருன்னா சர் ஆர்தர் காட்டன். இது ஆங்கில அரசால் 1829 பணிக்கப்பட்டிருப்பாங்க. இதனால் கல்லணை இருக்கிற மணல் மேடலை நீக்க சொல்லி இவர் போட்டிருப்பாங்க ஆங்கில அரசு. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, தமிழகத்தில் ஆம்பூர், வாணியம்பாடி, வேலூர்,
திண்டுக்கல் அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தோல் பொருட்கள் வந்து அதிகமாக உற்பத்தி செஞ்சுருக்காங்க. இதனால் வந்து ஆண்டுக்கு வந்து 20,000 கோடி அளவுக்கு வந்து தோல் பொருள் வந்து ஏற்றுமதி செஞ்சுட்ருக்காங்க. இப்படி இருந்தபோது அந்த கழிவுகளாக வந்து நம்மளுடையனால மண்வளம் வந்து பெரிதும் பாதிப்படையுது. குடிநீர், விவசாயம், ஆற்று நீர், ஊற்று நீர் எல்லாமே வந்து பாழாகி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நியூஸ், சென்னை ஏரிகளில் 57% நீர் இருப்பு, குடிநீர் தட்டுப்பாடு வராது. சென்னைக்கு குடிநீர் வழங்க வந்து 5 ஏரியில் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா 5 ஏரி இருக்குது. அதில் வந்து 57% வந்து தண்ணீர் இருக்கிறதுனால வந்து இந்த வருடம் வந்து குடிநீருக்கு தட்டுப்பாடு வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சென்னை மக்கள் வந்து ஒரு மாதத்துக்கு எவ்வளோ தண்ணி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா குறைந்தபட்சம் வந்து 1 TMC குடிநீர் வந்து தேவைப்பட்டுருக்கு. அடுத்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகள் உணவில் அதிக சர்க்கரை கலப்பு குற்றச்சாட்டு. இது வந்து நெஸ்லே நிறுவனம் விளக்கம் அளிச்சிருக்காங்க. இப்போ குழந்தை ஃபுட்ஸ்லாம் வந்து உலக சர்வதேச தரத்தில் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதன்படி வந்து நெஸ்லே நிறுவனம் வந்து சர்லாக் என்ற ஒரு குழந்தை உணவுப் பொருளை வந்து உற்பத்தி செஞ்சுட்ருக்கு. அதில் வந்து சர்க்கரை அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா சர்வதேச குழந்தை உணவுப் பொருள் கண்காணிப்பு அமைப்பு எங்கே இருக்குது அப்படின்னா சுவிட்சர்லாந்து இருக்குது. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவில் விற்பனை செய்யப்படும் இந்த செர்லாக் உணவில் ஒரு முறை பயன்படும் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அளவில் சர்க்கரை எவ்வளோ இருக்குன்னா 2.7 கிராம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே பிலிப்பைன்ஸில் விற்கப்படும் செர்லாக்கில் வந்து உணவில் 3.7 கிராமும், தாய்லாந்தில் வந்து 6 கிராமும் இருக்குது. இதுக்கு வந்து அந்த நெஸ்லே நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்திய உணவு பாதுகாப்பு தர ஆணையம் வந்து எப்படின்னா 2013 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது தமிழ்நாட்டில் வந்து 2016 நவம்பர் 1 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி இந்திய உணவு பாதுகாப்பு மற்றும் தர ஆணையத்தின்படி ஒரு அளவு வச்சுருப்பாங்க, இதில் தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து 100 கிராமுக்கு வந்து 13.6 கிராம் வந்து யூஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க இந்தியா உணவு பாதுகாப்புத்துறை. ஆனால் நெஸ்லே நிறுவனம் வந்து 100 கிராமுக்கு வந்து 7.1 கிராம் தான் வந்து சர்க்கரை யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் தந்திருக்காங்க. அடுத்த நியூஸ் பார்த்திங்க அப்படின்னா எடிட்டோரியல், மனித சக்தியாக பாடிய பாவேந்தர். இப்போது பாரதியரை பற்றி நாம் பார்ப்போம். பாரதிதாசன் பிறப்பு 29/4/1891 பிறந்திருப்பார். இறப்பு வந்து 21/4/1964 இறந்திருப்பார். இவருடைய இயற்பெயர் பார்த்திங்க அப்படின்னா கனக சுப்புரத்தினம். எங்கே பிறந்திருப்பாருன்னா புதுச்சேரியில் பிறந்திருப்பார். இவர் வந்து எத்தனை மொழிகள் தெரியும் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம், தமிழில் வந்து புலமை மிக்கவர். இவர் இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். ஏன் இவர் வந்து பாரதிதாசன் பெயரை மாற்றிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாரதியார் மீது கொண்ட பற்றினால வந்து தம் பெயரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி வச்சிருப்பார். இவர்களுடைய பெற்றோர் பெயர் கனகசபை இலக்குமி அம்மாள். அப்படி சிறப்பு பெயர்கள் பார்க்கலாம். புரட்சிக்கவி, பாவேந்தர், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புதுமை கவிஞர், பகுத்தறிவு கவிஞர், இயற்கை கவிஞர், புதுவை குயில், தமிழ்நாட்டின் ரகுல் கம்சுதேவ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இவருடைய சிறப்பு பெயர்கள். இவருடைய படைப்புகள் பார்த்திங்க அப்படின்னா குடும்ப விளக்கு, பாண்டியன் பரிசு, இருண்ட வீடு, சேரவன் தாண்டவம், அழகின் சிரிப்பு, பிசிராந்தையர் இந்த நாடக நூல் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்றது. எப்படின்னா 1969. தமிழச்சியின் கத்தி, கண்ணகி புரட்சி காப்பியம், தமிழ் இயக்கம். இப்படி இலக்கியம் பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து குயில். அதுவும் இல்லாமல் இவர் வந்து ஃப்ரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர்கள் சட்டத்தை வந்து தமிழில் தந்தவர் வந்து யாருன்னா பாரதிதாசன் தான். அதுவும் இல்லாமல் வந்து அவர் வந்து ஒரு பாடல் எழுதியிருப்பார். என்ன அப்படின்னா வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு எழுதியிருப்பாங்க. அதை வந்து புதுவை அரசு வந்து தமிழ் தாய் வாழ்த்தை வந்து ஏற்றுக்கொண்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் வந்து இவர் வந்து பாரதிதாசன் இருக்கார்ல, அவர் வந்து பெரியாரை வந்து தொண்டு செய்த பழுத்த பழமை அப்படின்னு சொல்லிட்டு போற்றியிருப்பார். இவர்கிட்ட வந்து தொடக்க கல்வி பயின்றவர் யார் அப்படின்னா வாணிதாசன். அதுவும் இல்லாமல் வந்து நிறைய பேர் பாரதிதாசன் பின்தொடர்ந்த கவிஞர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாணிதாசன், குடியரசன், சுப்ரத்தினதாசன், கம்பதாசன் இவங்களாம் வந்து பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய கொட்டேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட் கொட்டேஷன், பெண் எனில் போதை என்ற எண்ணம் இந்நாட்டில் இருக்கும் வரை உருப்புடல் என்பது சரிப்படாது. செகண்ட், எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. தேர்டு, தமிழுக்கு அமுதென்று பெயர், இன்பத்தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஃபோர்த்து, எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார், இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டோம். அடுத்து, தமிழுக்கு தொண்டு செய்வோம் சாவதில்லை. அடுத்தது, இணையில்லா முப்பாலுக்கு இந்நிலத்தே வள்ளுவனை பெற்றதே புகழ் வையகமே, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு உயிர் மூச்சாய் இருந்தவர் இவர். கல்வி இல்லா பெண்கள் கனநிலம் அப்படின்னு சொல்லியிருப்பார். இருட்டறையில் உள்ளதடா உலகம் எதுவும் சொல்லியிருப்பார். மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் யாருன்னா பாரதிதாசன் கொட்டேஷன் சொல்லியிருப்பார்.
அப்புறம் சொல்லாதில்லை பொதுமையான திருக்குறளே பொதுமையான திருக்குறள் இல்லாதில்லை அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வந்து போற்றியிருப்பார். அதுக்கப்புறம் இவருடைய நூல் வந்து குடும்ப விளக்கு. இது வந்து 5 பகுதியாக இருக்கும். அதில் வந்து 2ஆம் பகுதி வந்து விருந்தோம்பல் பற்றி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கொட்டேஷன் எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்காரு. ப்ரீவியஸ் கொஷனில் கேட்டிருக்காங்க. என்ன அப்படின்னா, கனல் பொருள் தரும் தமிழே நீ ஓர் பூக்காடு நானோர் தும்பி என்று தமிழ் காதல் கொண்டு வாழ்ந்தவர் யார் அப்படின்னா பாரதிதாசன். அப்புறம் எளிமையினால் ஒருவன் தமிழ் படிப்பில்லை என்றால் இங்குள்ள எல்லாரும் நானிட வேண்டும் சொல்லிட்டு சொல்லியிருப்பார். இதெல்லாம் தமிழ் வளர்ச்சியில் சொல்லியிருப்பார். அப்புறம் தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறிய தெல்லு தமிழ்நடை சின்னஞ்சிறியன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார். அடுத்த கொடிஷன் வந்து சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு பெறாத சமூகமும் வந்து வளர்ச்சி அடையாது அப்படின்ட்டு சொல்லியிருப்பார். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பாரதியார் பற்றி தான் இருக்கும். அடுத்த நியூஸ் வந்து என்ன அப்படின்னா, பாரதிதாசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா புதுச்சேரியில் பிறந்திருப்பார். அவருக்கு வந்து அங்கே மணிமண்டபம் வந்து புதுச்சேரியில் இருக்குது. அது மாதிரி வந்து அவருடைய பேரனும் வந்து நம்ம தமிழ்நாட்டிலையும் ஒரு மணிமண்டபம் வேணும்னு சொல்லிட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இதுதான் அந்த நியூஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.